பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்காக என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கர்த்தரின் செவிகள் கேட்க அழுதபடியினால் கர்த்தர் காடைகளை விழச் செய்தார். அவர்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை இஸ்ரவேல் புத்திரர் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணின ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயர். கிப்ரோத் அத்தாவா என்றால் இச்சைகளின் அடக்கம் அல்லது ஏங்குகிறவர்களின் கல்லறைகள் என்று அர்த்தம். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் தங்கள் இச்சைகளின் நிமித்தம் வனாந்திரத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போமாக. இவைகளெல்லாம் இறுதி காலத்தில் வாழும் நமக்கு எச்சரிக்கையாகவும் அறிவுரையாகவும் எழுதப்பட்டுள்ளதால் நாம் தெய்வ பயத்தோடு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் பரம கானானை நோக்கி நடப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.